வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? திறந்த போராட்டம் பண்ணுற குரூப்பு தீபக், முத்துக்குமரன், சாச்சனா, அவங்கெல்லாம் இப்போது ராணவ் இவங்கெல்லாம் மொட்டிக்கால் போட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரின்ஸிபல் மன்னிப்பு கேளுங்க, பிரின்ஸிபல் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு. அதான் காலையில் பார்த்தோம்ல, அந்த ஹார்ட்டின் யாரோ எழுதி போட்டிருக்காங்க. அதனால் பிரின்ஸிபல் வந்து அசிங்கமாக இருக்குது, அறிவே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிருப்பாங்க. ஸோ அதிலேருந்து இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த போராட்டம் போய்கிட்டுருக்கு. இவங்க வந்து கேட்குறாங்க, மஞ்சரி மேம் வந்து கேட்குறாங்க, யார் எழுதுனான்னு சொன்னால் அந்த அவங்க வந்து சாரி கேட்டுருவாங்க, நீங்கள் யாருன்னே சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு. முத்துக்குமரன் சொல்கிறாரு, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணால் நீங்கள் வந்து எங்களை என்ன வேணாலும் கேட்கலாம், ஸ்டாஃபே இப்படி அசிங்கமாக பேசுனா நாங்கள் வந்து எப்படி யார்கிட்ட போய் கேட்குறது, அதனால் அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு வந்து பிரின்ஸிபல் மேடம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கேவலமாக பேசுனது மாதிரி அந்த ப்ரோமோவில் தெரியலை. யார் இப்படி ஒரு ஸ்கூலில் ஹார்ட்டின் போட்டு ஒரு பையனையும் பொண்ணு பேரையும் லவ் அப்படின்னு போட்டு எழுதுனா கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்கிறதுலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஏன் இதை பெரிய லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணி பிரின்ஸிபல் மேடமே வந்து சாரி கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து அந்த போராட்டம் நடக்குதுன்னு தெரில. உடனே நம்ம மஞ்சரி மேமும் மொட்டிக்கால் போட்டுறாங்க, நீங்கள் எந்திரிக்கலைன்னா நானும் மொட்டிக்கால் போட்டு நானும் போராட்டம் பண்ணுறேன், நீங்கள் யார் எழுதுனதுன்னு சொல்கிற வரைக்கும் நானும் முட்டிக்கால் போடுறேன் அப்படின்னு அவங்களும் அதை நீல் டவுன் பண்ணி அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த பிரின்ஸிபல், வைஸ் பிரின்ஸிபல்லாம் உள்ளேருந்து வர்றது மாதிரி அந்த ப்ரோமோ முடியுது. ஒருவேளை அவங்க அங்கேருந்து வந்து அவங்க சாரி கேட்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கு இடையில தான் அந்த லைவில் அந்த சண்டை பவித்ரா, அன்சிதா அண்டு ஆர்ஜே ஆனந்தி அப்புறம் தர்சிகா, ரியா அந்த பவித்ராவோட பெர்ஃப்யூம் எடுத்து அன்சிதா அதில் வச்சிக்கவும், பவித்ரா போய் அன்சிதா தான் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அன்சிதாட்ட கேட்கவும், அன்சிதா வந்து கத்தவும், அதை வந்து ஆர்ஜே ஆனந்தி அன்சிதாட்ட பற்ற வச்சுக்கிட்டே இருக்கவும், உங்கள்கிட்ட வந்து இது கேட்குறா நீங்கள் எடுத்தது மாதிரி அப்படின்னு பற்ற வச்சுக்கிட்டே இருக்கவும், ஸோ அவங்க கூட கொஞ்சம் கத்தவும், அப்புறம் பவித்ரா போய் அங்கிட்ட ஒரு மூலையில் உட்காந்து அழுகவும், அப்புறம் நம்ம பிரின்ஸிபல் மேடமை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு லெட்ரு எழுதவும், அவங்க கோச்சிக்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் உட்காந்து அழுகவும், ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்குங்க. அப்புறம் சௌந்தர்யா, ரியாவும் சரி பிரின்ஸிபல் மேம் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க, அவங்கள்ட்ட போய் சாரி கேட்கலாம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடவும், ஆர்ஜே ஆனந்தி, பவித்ரா, தர்சிகா அவங்களெல்லாம் கூப்பிட்றாங்க. அவங்க யாரும் நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் முத்துக்குமரனி, தீபக்குமே கூப்பிட்றாங்க. உடனே முத்துக்குமரன், தீபக் அப்படியா அப்படின்னு சொல்லி பெர்சனலாக எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க போய் சாரி கேட்டு அதுக்கப்புறம் வந்து பிரின்ஸிபல் மேடம் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அந்த இடத்துல நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு அருண் பிரசாத். பாருங்கள், பசங்க வந்து சாரிலாம் கேட்குறாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நல்லா அந்த இடத்துல அருண் பிரசாத் வந்து ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இதோட இந்த ப்ரோமோ முடியுதுங்க. பார்ப்போம் எபிசோடு எப்படி இருக்குன்னு.